இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். நான் குலாஸ் நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சா இது வந்து ஓகே இதுவும் நமக்கு கரெக்டாகும், இது ரீச் ஆகும், இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்ததா இந்த கேரக்டர் நம்ம பண்ணும்போது? அது நம்மளுக்கு கேக் வாக்கு தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கொட்ட முடியும். ஜாலியாக இருக்கும் அது. எவனை பலி கொடுத்தாது இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கிறோம். டிஜிட்டல்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்தாலுமே சினிமான்னு வர்றப்போ அது வேறையா உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? கிராஃப்டாக ரெண்டுமே ஒன்றா தான் நாங்கள் அணுகணும் நக்லைட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் மஞ்சள் நோட்டீஸ் நான் திரும்ப வெளியே போய் பண்ணும்போதும் அது ஒரு ரஃப் நோட்டாக பார்த்தோம். அந்த ரஃப் நோட்டு தான் எனக்கான ஃபேர் நோட்டுக்கான அடிப்படை. எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது தமிழரசன் பச்சைமுத்து கூட ஒர்க் பண்ணுறது தான். நாங்கள்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு எத்துலடா 20 வருஷம் அது எப்படி இருந்ததுன்னா கை இப்படி வைங்க, லுங்கி இப்படி வச்சுக்கோங்க, அப்படி பேசுங்க, என்னது அப்படின்னு ரொம்ப நாளாகவே கெத்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னாரு. ஆனால் சரி நாங்களாம் இன்னைக்கு நேற்றுக்கு எத்துலடா ரொம்ப வருஷமாக கெத்து அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அப்படின்னு போயிட்டாரு. சரி வராதாட்டு இருக்கு அப்படின்னு. மணிகண்டன் தான் நான் இன்னும் ஃபீல் ஆகும். அந்த ஆள் ஜெயிக்கிறது வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தெரியாதுன்னு எதுவுமே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப சாதாரணமாக பேசுவார். அது நம்மளுக்கு புரியாது. கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்துட்டு தலை புரியல தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாரு. இப்படி டைரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு டைரக்ஷன் தொடவே பயமாக இருக்குதுல்ல. நீங்கள் நிறைய டேக்அவே எடுத்துருப்பீங்களா இப்படியான டேரக்டர்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணும்போது? அதுதான் டேக்அவே. இனி பண்ணக்கூடாது, இப்போதைக்கு பண்ணக்கூடாதுங்கிறது தான் டேக்அவே. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல நடிகர் ஜென்சன் திவாகர் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்குங்க ஒர்க்லாம்? பிஸியாக இருக்கீங்க. உங்களை பிடிக்கவே கஷ்டமா இருந்தது, ஆனால் சந்தோஷம் இன்னைக்கு பார்த்ததுல. ஸோ வந்து மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? படம் தலைவர் தம்பி தலைமைக்கு அப்புறம் நிறைய மீம்ஸ் உங்களை பற்றி ஷேர் பண்ணுறது. நான் ஒன்று பார்த்தேன். என்ன வந்துட்டு வரிசையாக லப்பர் பந்து, குடும்பஸ்தன், ஆண் பாவம் பொல்லாது, தலைவர் தம்பி நாளையும் போட்டு உங்கள் ஃபேஸும் போட்டு இவர் நடித்தாலே அந்த படம் ஹிட்டு தான்ப்பா, இவர் வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம்? லக்கிலேயே நம்பிக்கை இல்லாதவனை கூட்டிகிட்டு போய் லக்கி சாம்னு இருக்காங்க. அது அந்த அன்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. ஒரு வேலைக்கு இப்படி ஒருத்தர் உட்காந்து மீம் எடுத்து போட்டு ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரு ஆக்டர் கூட கேட்டாங்க, பிஆர் வேலை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னாங்க. நம்மளுக்கு சோத்துக்கே வழியில் பிஆர் கேட்க வர்றது, பார்த்தா கடனை அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. பட் அதுதான் அவ்வளோ யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம மேலே இவ்வளோ அன்பு, அன்கண்டிஷ்னல் லவ் தான். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் ஒரு படம் ஒரு நடிகன், குறிப்பிட்ட நடிகன் ஒருத்தன் நடிக்கிறதுனால வெற்றி அடையும்னு நம்புறதே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு அபத்தமான சிந்தனையாக தான் நான் பார்க்குறேன். அது தேவையில்லை. அது வந்து கூட இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேனை வந்து டிமீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்போ அந்த கிராஃப்ட்டை கரெக்டாக புரிஞ்சு இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் இது ஒரு சூப்பராக இருக்கும், இது மூலமாக நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ரீச் கிடைக்கும், அதை நீங்கள் பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாமா? கதை கேட்கும்போது ஆமாம், மேபி டு அன் எக்ஸ்டென்ட். ஆனால் எல்லா படமும் அப்படி எனக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒன்று அமைஞ்சு வரணும். அது எனக்கு அமைஞ்சு வந்தது. எல்லாமே நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், உங்கள் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த கதை சரியாக இருக்கிற மாதிரியும் தோணலாம், பிக்சரைஸ் பண்ணுற விதத்தில் மிஸ் ஆகலாம், இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் வேறு ஏதாவதுனால மிஸ் ஆகலாம். பல்வேறு காரணங்கள் இருக்குல்ல. ஒரு படம் ஃபார்ம் ஆகி வந்து ரிலீஸ் டேட் வரைக்கும் அது இருக்குல்ல, ஒரு காரணம் இருக்குல்ல. இந்த தேதியில் ரிலீஸ் ஆனதுனால வெற்றி அடையுது அப்படின்னு இருக்குது. ட்ரிபிள் டி வந்து 30ஆம் தேதி வந்து அடையிற வெற்றியை விட இப்போ எங்களுக்கு அந்த சீசன் கிடச்சதுனால இன்னும் பெரிய செலிப்ரேட்டிவ் சக்ஸஸாக மாறி இருக்குல்ல. இப்போ டேட்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் ஒரு நடிகனுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ பெரிய வெற்றி ஆகுது, நம்பர்ஸ் பின்னாடி போகிறதுலையே எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, குறிப்பிட்ட இந்த நம்பர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப சமீபமாக தான் அந்த கல்ச்சர் வந்துருக்குது. அது தேவையில்லை. ஒரு நல்ல படம் நல்லா இருக்குது, போகுது, அது ப்ரொடியூசரோட வேலை. நம்ம இதுக்கு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கணும், நம்பர்ஸ் பின்னாடி. கண்டிப்பாக. அப்போ உங்களோட ஒரு நோக்கம் என்ன? இப்போ படம் பண்ணுறதுக்கான என்னுடைய நோக்கம் வந்துட்டு இதுதான் அப்படின்னா அது என்ன? பிடிச்ச வேலையை செய்கிறது, அவ்வளோதான். நான் அதுக்கு தான் வந்தேன், அவ்வளோதான். ஒரு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு பிடிக்காத வேலைக்கு போகிறதுக்கும்
பிடிச்ச வேலைக்கு போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மர் தான் நீங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களை வந்துட்டு காமெடி மட்டும் தான் பண்ணுவார் இவர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இதில் வைக்க முடியாது. இவர் பெர்ஃபார்மர், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கு. அது நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நம்ம வெர்சடைலாக நம்ம ஒத்துக்கிறாங்க, நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கே தோணுதா? அடைய 4 படத்தில் எங்கே அடை இங்கே என்னன்னாங்க, ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு எனக்கு. வெர்சடைலான ரோல்ஸ் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்போத்தைய நிலைமைக்கு சரியாக பண்ணியிருக்கேன். ஓகே, இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அது என்னவா போய் ரிசீவ் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த 4 படமும் இதுதான் இப்படித்தான் ரிசீவ் ஆக போகுதுன்னுலாம் நான் முடிவு பண்ணியெல்லாம் வேலை செய்யலை. பண்ணினேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை சரியாக வேலை செஞ்சோம், ட்ரை பண்ணேன். டைரக்டர் சொன்னதை கேட்டுட்டு ஒன்று பண்ணணும். என்னோட கோ ஆக்டர்ஸோட இதுலேயும் அது சரியாக வந்து சேர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். இனி ஏதாவது ஒன்று தப்பு நடந்துச்சுன்னா, இதெல்லாம் தப்பாக இருக்குதா, சரி ஓகே. என்றைக்குமேங்க ஃபெயிலியர்ஸ் தான் உங்களை சரியாக வழி நடத்தும், சக்ஸஸ் கிடையாது. சக்ஸஸ் உங்களை வழி தப்பவே தான் வைக்கும். தெரியலிங்க, நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன் நாகேஷ், சந்திரபாபு, எம்ஆர் ராதா சார் எல்லாம் இருந்த இடங்க, அதில் போய் நான் என்ன சாதிச்சிட்டேன்லாம் பேசணும். ஸோ ட்ரிபிள்-டி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ். நான் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு காமெடி தான் அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி, பட் அங்கே போய் நான் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சா? இது வந்து ஓகே, இதுவும் நமக்கு கரெக்டாகும், இது ரீச் ஆகும், இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்ததா இந்த கேரக்டர் நம்ம பண்ணும்போது? அந்த ஐடியாவே நான் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் யோசிச்செல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கேரக்டர் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது. எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் மேலே பயங்கர ஃபேசினேஷன் இருக்குது. எனக்கு அது கிராக் பண்ணுங்கிறது ரொம்ப நாளாக ஆசை இருக்குது. அது நம்மளுக்கு கேக் வாக்கு தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கொட்ட முடியும், ஜாலியாக இருக்கும். அது இன்னொரு சைடு அப்படியே. இப்போ நீங்கள் ஒரு சொசைட்டிலோ இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற கில்ட்டுனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து நல்லவனாகவே இருப்பீங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒரு அந்த ஒரு 20 நாள் நான் நடித்தேன். 20 நாள் நீங்கள் கெட்டவனா இருக்க முடியும்ல, செமையாக இருந்தது. அது நல்லா இருந்தது. ஆமாம், தவிடு நம்மளுக்குள்ளே இருக்கிறது தானே, எனக்குள்ளே இருக்கிறது தான். ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் மேலே எல்லாரும் அன்பு செலுத்துறாங்கன்னா, நம்மளுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஒரு இது இருக்கும்ல, அது நம்ம அந்த ஆப்போசிட்டில் நிற்கிறோம், அது வந்துடும். ஆமாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது அதை வந்து காட்டத்தான் செய்வோம் எல்லாத்துக்குள்ளேயும். அவ்வளோதான், நம்மளுக்குள்ளே இருக்கிறத அப்படியே. ஸோ பர்டிகுலராக அதில் ஏதாவது ஒரு சீனில் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணி அதை நான் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது? அது வந்து அதை போய் தேடிட்டு அது நான் டைரக்டர்கிட்ட சொன்னது தான். அந்த சீக்வன்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ். போயிட்டு அந்த மாப்பிள்ள இருக்கிற ரூமுக்கு போவேன். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கதவை தட்டுவான் அப்படின்ட்டு காதை கொடுத்து கேட்பேன். அதுதான் தவிர அவன் வந்து ஒட்டு கேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பார்ப்பான், பார்த்தா சரக்கு எடுப்பானுங்க. நான் அப்படின்ட்டு கதவை தட்டி திறந்துட்டு உள்ளே போய் அதை தேடிட்டு இப்படி நேராக வந்து எதுவுமே பேசாமல் பாட்டில் எடுத்து இப்படி எடுத்து அடிச்சுட்டு சரி படுங்க அப்படின்ட்டு போவேன். அந்த சீக்வன்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த தவிடு யார் அப்படிங்கிறத காட்டுற நிறைய இடங்கள் அதில் அமைஞ்சதாக நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பையன் படுத்துட்டு இருப்பான், செக்யூரிட்டி பையன் அந்த லாட்ஜில். நான் நல்லா தூங்குறானே அப்படிமா அசிஸ்டண்ட்டு, இல்லை அப்படின்ட்டு டபடபட அப்படின்னு அவ்வளவுதான். ஒரு ரிமோர்ஸே இல்லாத சோல் தான் தவிடு. அவனுக்கு இரக்கமோ அன்போ எதுவுமே இருக்காது. அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். அப்பவும் கவுன்சிலர் ஜீவா தான் காரணம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் ஓடுவான் வெளியே எக்ஸிட் ஆகும்போது. அதே மாதிரி காமெடி சீன்லையுமே உங்களோட இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்துட்டு நான் அந்த படம் பார்த்துட்டே இருந்தேன். குபீர்னு சிரிச்ச மூமெண்ட்னா அந்த இளநீ கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, அவன் நம்ம டிடெக்டிவ் தான், நீ இல்லை அவன் ஒய்ஃப் வச்சிருக்கா அப்படின்றது, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த டிடெக்டிவ் போர்ஷன் டோட்டலாகவே பேப்பரில் இல்லை. அது வந்து நானும் கலை ரியோ சார் எல்லாரும் சும்மா அப்படி ஒரு ஐடியா இப்படி வச்சு போகலாம் அப்படின்னு அங்கங்கே போய் அந்த லொக்கேஷனில் நின்று பேசி போன டைலாக்ஸ் தான் அதெல்லாம். அது ஒர்க் ஆகும்லாம் நாங்கள் நினைக்கிறோம். அது ஒர்க் ஆகும் சொன்னீங்களா, சரி ஓகே ஒன்று பண்ணலாம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதுதான் அந்த படத்துக்கே ஒரு கீ பாயிண்ட்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு நினைக்கல. அப்படி ஒர்க் ஆகாதுல்ல, ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறம் காலாரை தூக்கி விட்டு அம்மா எஸ் ஆக்சுவலி அந்த சீனை எப்படி நாங்கள் டிரைவ் பண்ணோம்னா அப்படின்னுக்கலாம். ஆனால் அது அப்படின்லாம் எனக்கு எடுக்கல. ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் டேக்அவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கா என்னதான் வந்துட்டு நம்ம டிஜிட்டலில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்தாலுமே சினிமான்னு வர்றப்போ அது வேறையாக உங்களுக்கு என்னைக்காக தெரிஞ்சிருக்கா? இங்கே வேறு மாதிரி இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணோட வேறு மாதிரி இருந்துச்சு, அப்படிலாம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருந்தது ஆரம்ப கட்டத்தில் வர்றப்போ? சின்ன இதுதான். என்னென்னா கிராஃப்டாக ரெண்டுமே ஒன்றா தான் நாங்கள் அணுகணும். நக்லைட்ஸை பொறுத்த வரைக்கும்
அப்புறம் நான் மஞ்சள் நோட்டீஸ் நான் திரும்ப வெளியே போய் பண்ணும்போதும் சினிமாக்கான பயிற்சியாக தான் நான் வந்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டேனே தவிர அது ஒரு ரஃப் நோட்டாக பார்த்தோம். நக்லைட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. நான் மஞ்சள் நோட்டீஸை மட்டும் நான் ரஃப் நோட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஐ யூஸ் டு ஸ்கிரிபிள் எல்லாமே, அது ஹேண்ட் ரைட்டிங் நோட்டா, கையெழுத்து போட்டு பார்க்குற நோட்டா, மேக்ஸ் போட்டு பார்க்குற நோட்டா, எல்லாமாவும் மஞ்சள் நோட்டீஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்னோடய ரஃப் நோட். அதை திருப்பி பார்க்கும்போது இப்போ நம்ம என்னவா எழுதிட்டு இருக்கோங்கிறத பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவ்வளோ மோசமாக இருந்த ஆள் இப்போ இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆகி கொஞ்சம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரஃப் நோட்டு தான் எனக்கான ஃபேர் நோட்டுக்கான அடிப்படை. நக்லைட்ஸில் கற்றுக்கிட்டதெல்லாம் அதில் அப்ளை பண்ணி அதில் நான் என்னென்ன கற்றுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ரிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு யூடியூப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப குறிப்பாக எனக்கு நக்லைட்ஸ் அடிப்படையை கொடுத்துருந்தது. ஆனால் என்னோட ரொம்ப ஒரு பிகினிங்கான முதல் படியாக நான் மஞ்சள் நோட்டீஸை தான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்தையுமே அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். எல்லா கிராஃப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான தளமாக எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் அமைஞ்சுது. அதனால் எனக்கு யூடியூப் வந்து யூடியூப்லேருந்து சினிமாங்கிறது ஒரு பெரிய கேமரா இருக்குது, இது ஒரு சின்ன கேமரா இருக்குது. சின்ன குரூவாக இருந்தது, இங்கே பெரிய குரூவாக இருக்குது. சில படங்கள்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் டிசிப்ளினாக இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம சினிமா பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஆமாம், யூடியூபோட ஸ்கிரிப்ட் வந்து 20 பக்கம் இருக்கும், இது 120 பக்கம் இருக்குது. அவ்வளோதான். அதுதான் அவ்வளோதான். டேரக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப கூலான டேரக்டர்ஸுங்க. நான் ஒர்க் பண்ணேன் எல்லாரும், குடும்பஸ்தனாவராக இருக்கட்டும், இவர் தலைவர் தலைமை டேரக்டராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேட்லாம் வேறு பண்ணியிருந்தீங்க பயங்கரமாக அவரை. நீங்கள் தமிழரசன் பச்சமுத்து கூல் கிடையாது. இல்லை இல்லை, அவர் தலைவன் கொஞ்சம் சீரியஸ். இல்லை அவர் இல்லை, அவர் பார்த்து பேசும்போது தெரியுது அவர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கூலான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு? அண்ட் தென் அது அவுட்புட்டாக வரும்போதே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்பாங்க, அது ஒரு கான்வர்சேஷன் அங்கே இருக்கும் அப்படின்றப்போ. எனக்கு தெரில, இப்போ அன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அப்படி கூலான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் தான் கம்ஃபர்டபுள்னும் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது தமிழரசன் பச்சமுத்து கூட ஒர்க் பண்ணுறது தான். அதே மாதிரி முத்து கூடையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அயலிலையும். இது ரெண்டும் தான் எனக்கு நான் பண்ணதில் எனக்கு பிடிச்ச ரெண்டு கிட்டத்தட்ட அந்த எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. அப்போ அப்படியும் கிடையாதுல்ல. கூலான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மெமரி சூப்பராக இருக்கும், கரெக்டாக பண்ணிடலாம், அது ஒரு வைப்பு. இந்த மாதிரி கண்டிஷனான ஆட்கள் கூட வேலை செய்யும் போது அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏதோ சக்ஸஸ் மீட்லேயே அதுலேயே சொன்னேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. டப்பிங்கில் கூட நான் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நான் அந்த மைண்டில் பார்க்க மாட்டேன். டப்பிங்கில் என்ன சொல்கிறாரு அங்கேயும் ஸ்ட்ரிக்ட் தான், தலைவன் குச்சி வச்சுட்டு தான் பின்னாடி உட்காந்துருப்பார். அதில் அப்படி பேசுங்க அப்படின்ட்டே இருப்பார். அப்போது அவர் வந்து நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா லிப்ஸிங்கே இருக்காது, என்னென்னமோ டைலாக் மாற்றிடுவார். அவர் ஒரு மெஜிஷியன் தான் தமிழரசன் பச்சமுத்து. இப்போ அது வந்து இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி கிரியேட் பண்ணிட்டாரு இந்த ஆள் அப்படின்னு பாருங்க, அப்படி பாருங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், அப்படி எடுத்தது தான். நீங்கள் உணர்ந்து நடிச்சிருக்கீங்கிறப்ப நானெல்லாம் சொல்ல சிக்கா அப்படி தான் நம்ம உணர்ந்துடுறது தான் அப்படின்றது. அது ஆரம்ப காலம் வரையா சரி உணர்ந்தோன்ற சொல்லிடுவோம், அப்போ தான் அடுத்த படம் கிடைக்கும் அப்படின்னு அது உணர்ந்துட்டேன்ருவேன். ஆனால் அதெல்லாம் இல்லை அவங்களோட. நாங்கள்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு எத்துலடா 20 வருஷம் அது எப்படி இருந்ததுன்னா அப்படி போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஷூட் முடிஞ்சு பிரேக்குக்கு லஞ்ச் பிரேக்குக்கு அனுப்புகிறாரு. அனுப்புகிறப்போ என்னமோ ஒரு தினேஷ் சார்கிட்ட சொல்லிவிட்டு இப்படி கேமரா வச்சாங்க, அப்படி நில்லுங்க, மேலே ஏறுங்க, கை இப்படி வைங்க, லுங்கி இப்படி வச்சுக்கோங்க, அப்படி பேசுங்க, என்னது அப்படின்னு. நாங்கள் ரொம்ப நாளாகவே கெத்து, நீங்கள் இன்னைக்கு தாண்டா வந்திருக்கீங்க, இல்லை அது வரல, சவுண்டிங்காக வரல, நான் இன்னைக்கு நேற்று நாங்கள் இன்னும் ரொம்ப நாளாகவே கெத்து, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னாரு. நான் அப்படி திருன்னு முடிச்சுட்டு நின்றுருந்தேன். திடீர்னு நாங்கள் இன்றைக்கி நேற்று கெத்து இல்லைடா, ரொம்ப வருஷமாகவே கெத்து அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. இப்படி தான் சொன்னார். நானா சரி நாங்களாம் இன்றைக்கி நேற்று கெத்து இல்லைடா, ரொம்ப வருஷமாக கெத்து அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அப்படின்னு போயிட்டாரு. சரி வராதாட்டு இருக்கு அப்படின்னு எதுக்கோ எடுக்கிறாரு, ஃபில்லிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினச்சேன். ட்ரைலர் பார்க்கும்போது அது வருது, வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணேன், விக்கின்னு. அது மேபி எப்போ வரும்னு தெரில. அந்த படம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. வா மேன் இப்படி யோசிக்கிறாரா அப்படின்னு. ஒன்று நம்மக்கிட்ட இருந்து வாங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நடிக்கும் போதே நம்மளுக்கு நம்ம வேற ஒன்று நடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும், ஃபீல் ஆகும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அந்த ப்ராசஸ்.
சின்ன செக்மெண்ட் ஒரு சிலரோட நேம்ஸ் எங்கிட்ட நீங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களாம் அவங்கள பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லணும் எங்களுக்கு ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜீவா சார். அவர் வந்து பெருசாக பேசவே மாட்டார் செட்டுக்குள்ளே. அப்படியானா கலகலன்னு பேசுகிற அளவு. செட்டுக்குள்ளே பேசவே மாட்டார், ரொம்ப கம்போஸ்டாக இருப்பார். அப்புறம் ஆன் டைமுக்கு வந்துடுவார். ஜீவா சார் இன்றைக்கி இருக்கிறாருன்னா நான் பதறி அடிச்சுட்டு ஓடுவோம். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உட்காந்துருப்பாருங்க. ஓகே. மணிகண்டன் அவர்கள் எனக்கு நான் தான் மணிகண்டன் தான் நான் இன்னும் ஃபீல் ஆகும். எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு மனுஷன். ஒருத்தன் நம்ம சொல்கிறது முருகன் அப்படின்னு சொன்னால் அவன் போடல அந்த ஃபீல்டில் சொல்கிறேன். அந்த ஆள் ஜெயிக்கிறது வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது ஏன்னா அவர் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துட்றாரு. பார்க்கும்போதே வந்துட்டு நம்ம அண்ணன் மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்க மாதிரி. நான் வந்து எனக்கு வந்து அது ஒரு ஃபேன் டு கோ ஆக்டராக மாறின அந்த ஜேர்னி இருக்குல்ல, எனக்கு மணிகண்டன் சார் கிட்ட தான் அது கிடச்சிது. அவர்கிட்ட தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணும். அவர் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே தெரியுது. ரொம்ப சாதாரணமாக பேசுவார், அது நம்மளுக்கு புரியாது. கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்துட்டு இப்போ எந்த அளவுக்குன்னா தலை புரியல தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறார். எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு மனிதர். என் மேலே பர்சனலி என் மேலே ரொம்ப அக்கறை உள்ள மனுஷன். தினேஷ் அவர்கள். தினேஷ் சார் வந்து ரொம்ப காம், ரொம்ப ரொம்ப காமாக இருப்பார். திடீர்னு ரொம்ப எனர்ஜியாக இருப்பார். பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அவரோட இது. நான் ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது ஐயோ நடிக்கவே தெரியலையே அவருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழகாக அவரோட மீட்ரு ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு மீட்ரு அது. எனக்கு அவ்வளோ கம்போஸ்டாக நடிக்கவே தெரியாது. ரொம்ப கம்போஸ்டாக நடிப்பார், வாயே திறக்க மாட்டார். காளி வெங்கட் சாரும் அப்படி தான் அப்படின்பாங்க. அவங்க வேற ஒன்று டப்பிங்கில் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, பயங்கர அமேசிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி ஃபைன் ஆக்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுற வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. அது எனக்கு கிடச்சிருக்கு. அது பயங்கர லக்கி தான், ஃபார்ச்சுனேட் தான். கண்டிப்பாக. ஹரிஷ் கல்யாண் அவரும் அப்படி தான். அவரும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் தான். நான் வந்து ஒரு 4 தடவை குட் மார்னிங் சொல்லியிருப்பேன் மொத்த செட்டில். அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் இருந்த கான்வர்சேஷன். மொதல் நாளே அந்த கிண்டல் தான், அப்பா விருந்தாளி வீரரே அப்படின்னா. வாழ்க்கையில் ஒரு ஹீரோவோட நடிக்கிறோம், அது எடுத்த உடனே இப்படியா அப்படின்னு ரொம்ப ரொம்ப டீக்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது அலோவ் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பித்தேன் சார்கிட்ட. படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸில் 1-2 இடத்துல தான் சந்தித்தேன். அப்புறம் இப்போது 1 இயர் ஆஃப் லப்பர் வந்து கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்வீட்டான ஹியூமன். ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு பர்சனாலிட்டி. தான் கூட இருக்கிற எல்லாரும் வளரணும்னு ரொம்ப கவனமாக பார்த்து வேலை பார்க்குறவர். சுற்றி இருக்கிற எல்லாருக்கு மேலேயும் அக்கறையோட, அதே சமயம் தான் கரியரையும் ஷேப் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக ஷேப் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ. ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஃபைண்டு. மணிகண்டன் சார் மாதிரியே எனக்கு ரியோ சாரோட வளர்ச்சியும், நாங்கள்லாம் அண்டர் டாக்ஸ் தாங்க கிட்டத்தட்ட. எனக்கு வந்து ஏன் என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து வந்த மனுஷங்க. இப்போ உங்களுடைய பேருக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு அடையாளம் வந்து முன்னாடி நக்கலேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிளாக் ஷிப்பு, இப்படி ஒவ்வொரு அடையாளமாக வந்து இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கி உங்களை ஆக்டர் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அந்த ஒரு அடையாளம் மாறிக்கிட்டே வருது இல்லையா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாமே உண்மை தானே. நக்லைட்ஸ் ஜென்சன் திவாகர் அது உண்மை தான், மஞ்சனோட்டிஸ் ஜென்சன் திவாகர் அது உண்மை தான், இப்போ நடிகர் ஜென்சன் திவாகர் அதுவும் உண்மை தான். அவ்வளோதான். அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் நடந்த உண்மை தான். ஆனால் அடிப்படை என்றைக்கும் நக்லைட்ஸ் தான். ஓகே. அது அந்த 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 ஷிஃப்ட்டு தானே தவிர எனக்கு அது சின்னது இது பெருசு, எனக்கு அந்த பேர் எனக்கு முன்னாடி வர்றது பிரச்சனை அப்படின்லாம் இல்லை. இப்போ நிறைய புதுமுக இயக்குநர்கள் வராங்க, ரொம்ப அழகான படங்கள்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யார் கூடயாவது ஒர்க் பண்ணி இந்த டேரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு அப்படியே எதுவுமே இல்லை. யார் நம்மளை தேடி வராங்களோ அவங்க கூட அப்படியும் கிடையாது. எனக்கு அப்படி என்னதான் சார் என்ன இருக்குது நீங்களே சொல்லிடுங்க. இல்லை, எனக்கு அப்படி எதுவுமே இதே கிடையாது. ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாகவே நான் இருக்க மாட்டேன். எப்படி சார்? ஏதாவது எனக்கு உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நம்ம போவோம், அது வரப்போ வரும், நடக்கிறப்ப நடக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே போய் அப்படிதான் நடந்ததில்லை. அப்படிதான் நடந்ததில்லை. ஒரு ஐடியா வச்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு தெரியும், ஒரு கோல் இருக்கும். என்ன கோல் சார்? அதான் இப்போ நல்லா ரிஃபைண்டான ஒரு ஆக்டராக இருக்கணுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு கோல்னு வச்சுருக்கலாம். தெரிலைங்க, அது ரொம்ப பெரிய பொறுப்பு. அதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை.
இந்த நேரமின்மைக்கு நடுவில் நம்ம அதை பண்ணுனா சரியாக பண்ணுவோமானும் தெரியல. அப்புறம் இப்படி டைரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு டைரக்ஷன் தொடவே பயமாக இருக்குதுல்ல. இல்லை அதுலேருந்து நீங்கள் நிறைய டேக்அவே எடுத்துருப்பீங்களே இப்படியான டேரக்டர்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணும்போது. அதுதான் டேக்அவே. இனி பண்ணக்கூடாது, இப்போதைக்கு பண்ணக்கூடாதுங்கிறது தான் டேக்அவே. அதை கேட்கல. இல்லை அதுதான் சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குங்கிறத அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு நேரம் இருக்கா? இல்லை. அப்போது நீங்கள் நடிக்கிறது ஏதாவது ஒரு வேலையை கரெக்டாக பண்ணணும். சிலர் வந்து ஆற்றுலையும் கால் வைப்பாங்க, சேத்துலேயும் கால் வைப்பாங்க, ரெண்டுத்துலேயுமே மேனேஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆற்றுல காலை வச்சு ரெண்டாவது காலை எடுத்து வைக்கிறதே தரிகினம் தான். முதல்ல அதை சரியாக பண்ணுவோம். அதனால் ஏதாவது ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம். இப்போ முன்னாடி எழுதுனது இப்போ ஏதாவது எடுத்து படிக்கும்போது வந்துட்டு சே இப்படிலாம் எழுதியிருக்கோமா அப்படின்னு. இல்லை, நான் ரைட் பண்ண மாட்டேன், நான் ரைட் தான் பண்ணேன். ஓகே, எனக்கு ரைட்டர் இருப்பாங்க. இப்போவுமே அந்த ஸ்கிரிப்ட் நல்லா தான் இருக்குது. அதை நல்லா எடுப்போமாங்கிறது தான் கேள்வி இருக்குது. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் எழும்பும்ல நம்மளுக்குள்ள. அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நம்ம அப்படியே எடுத்து ஓரமாக அப்படியே தள்ளி வச்சுட்டு அவ்வளோதான். உன் ஸ்கிரிப்டை கூட நான் படிச்சுட்டு நடிக்கிறேன் அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக உங்களுடைய நடிப்பு போலவே உங்களோட பேச்சு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக எளிமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய படங்கள் பண்ணுங்க, பார்த்து ரசிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ.